ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். காரணம் 8 ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 to 12, ஆடி 18 முடிஞ்சிருச்சு. எனவே நல்ல காரியங்களை தைரியமாக செய்யலாம், பயன்படுத்திக்கோங்க. யார் அந்த 8 ராசிக்கார அதிர்ஷ்டசாலிகள் இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, இன்றைக்கி நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது. 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, நிம்மதி, உயர்வு, சந்தோஷம், இப்படி எப்படி வேணால் சொல்லலாம். நல்லது. அனுகூலமான எண் 2, 7, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிறது செல்ஃபோனில் கிடைக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செஞ்சால் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம், ஜாக்கிரதை. பொறுமையாக இருங்கள். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. 3 நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. நீங்கள் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் தோல்வியை தடுக்கும். சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரத்திற்கும் பிறவி பலமான பெருந்தன்மையும், புத்தி கூர்மையும், பேச்சு சாமர்த்தியமும் வெற்றியை தரும், உயர்வு. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிறது செல்ஃபோனில் கிடைக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செஞ்சால் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான நிதானம், பொறுமை உங்களுக்கு உயர்வை தந்தே தீரும். ஆயில்யத்தினுடைய தலைவரும் கிழமைக்கு தலைவரும் புதன் என்பதனால் ஆயில்யத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றுவது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிறது செல்ஃபோனில் கிடைக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செஞ்சால் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை, நல்ல நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா. நீங்கள் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் தோல்வியை தடுக்கும். சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். நல்லது. கன்னி ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால்
குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிறது செல்ஃபோனில் கிடைக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செஞ்சால் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. துலாம் ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கு உதவி செய்கிற இரக்க குணம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 6, வடக்கு, தெற்கு, பச்சை, நீலம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியாற்றுங்க. ஏன், உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க. அதிர்ஷ்டம் அதிகமாகும், பொறாமை குறையும். நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. ஜாக்கிரதை. கேட்டை நட்சத்திரத்திற்கும் புதன் தான் தலைவர், கிழமைக்கும் அவர் தான். எனவே கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடுவது நல்லது. மொத்தத்தில் இன்று சிறப்பான நாளாக 3 நட்சத்திரத்திற்கும் இல்லை. கவனம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. நீங்கள் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் தோல்வியை தடுக்கும். சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம், பிரமாதம், கலகரிங்க. உங்கள் பிறை பலமான புத்தி கூர்மை, பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியாற்றுங்க. ஏன், உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க. அதிர்ஷ்டம் அதிகமாகும், பொறாமை குறையும். நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் உயர்வு. உங்கள் பிறை பலமான விடாமுயற்சி, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு, கிழக்கு, பச்சை, நீலம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியாற்றுங்க. ஏன், உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க. அதிர்ஷ்டம் அதிகமாகும், பொறாமை குறையும். நல்லது. கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், தேவையற்ற அலைச்சல் எல்லாம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பரிகாரம் பண்ணிக்கிட்டார். நீங்கள் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் தோல்வியை தடுக்கும். சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். நல்லது. மீனராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. 7, வடக்கு, பச்சை. ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதன் அதனுடைய தலைவர் என்பதால் கிழமைக்கும் அவர் தான் தலைவருங்கிறதுனால விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியாற்றுங்க. ஏன், உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க. அதிர்ஷ்டம் அதிகமாகும், பொறாமை குறையும். நல்லது. நேயர்களே,
இன்று 8 ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கிறது. இன்று பிரதோஷம். சாயந்தரம் 4:30 to 6 சிவபெருமான் கோயிலில் இருங்க, எழுதுங்க, சிவபெருமானை பற்றி பேசுங்க, கேளுங்க, படியுங்க, பாடுங்க, யோசிங்க. நேரம் இல்லைனாலும் 4:30 to 6 சிவபெருமான் சிந்தனையில் இருப்பது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.